ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த சூட்கேஸ் பேகுக்கு எப்படி நம்ம லாக் போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னடா பெரிய பாக்ஸாக இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த சூட்கேஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ எப்படி அதில் லாக் போடுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த லாக் சிஸ்டம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் இந்த மாதிரி தான் சூட் கேஸஸில் லாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது 000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாக் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் இந்த ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக எப்படி இந்த 000ன்னு நம்ம வாங்கும்போது இப்படி 000 வச்சு தான் இருக்கும். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 ஜிப் இருக்குல்ல, ஸோ இந்த 2 ஜிப்பை வந்து இந்த இடத்துல லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஜிப்பையும் அட் அ டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜிப், செகண்ட் ஜிப் ரெண்டையுமே அட் அ டைமில் நம்ம உள்ளே கொடுக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இது நான் ஒரு ஜிப் லாக் ஆகிக்கிட்டு தெரியுதா? ஸோ இது மாதிரி ரெண்டையும் அட் அ டைமில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே லாக் ஆகிட்டு. ஸோ இது இப்போ லாக் ஆகிட்டு இப்படி தான் யாருனாலும் எடுத்துருவாங்களே அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம 00ல் செட் பண்ணியிருந்தோம் அப்படி தானே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்பர் மாற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா, ஸோ இது ப்ரெஸ் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு நான் நம்பர் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 511. ஸோ 511 அப்படின்னு வச்சுருக்கிறனால, ஸோ இப்போ இது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்து உங்களோட சூட்கேஸ் வந்து லாக் ஆகிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ 00 வேண்டாம், எனக்கு வந்து நான் வேறு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கிறேன், 00 வந்து எல்லாருமே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லாக்கை அன்ரிலீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ அகெயின் நீங்கள் வந்து அந்த 00 செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் நான் எல்லாத்துலேயுமே 00 செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இப்படி ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்குறேன். ஜிப் 2 வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஜிப் வந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அந்த லாக் வந்து 00 இல்லாமல் எப்படி வேறு நம்பர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எப்படி நம்ம லாக் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அகெயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிற நம்பர் வந்து 423 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த சைட்லேருந்து 423 வச்சு காமிக்கேன். சேம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நம்பர் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீ இந்த மாதிரி லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த நம்பர் சிஸ்டம் வந்து திருப்பறக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ 4-3. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நம்பர் செட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், 432. ஸோ 432ன்னு செட் பண்ணிவிட்டு நான் இதில் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 432ன்னு செட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு 2 ஜிப்பையுமே லாக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எதுக்காக நான் இதில் 2 அட் அ செகண்டில் விடணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஜிப் வந்து ஒன்று வெளியே தள்ளிடும். ஸோ அதனால் நீங்கள் அட் அ டைமில் 2 உள்ளே விட்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் நான் லாக் பண்ணியிருக்கேன். அடுத்த டைம் இது அமுக்கிறதுக்காக நான் அமுக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே மாற்றிடுறேன். இப்போ நான் வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த லாக்கே வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 000ன்னு வச்சுருந்தோம். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 00 இருக்குது, நான் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னால் ப்ரெஸ் பண்ணுற முடியுதான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸுமே லாக் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேம் நம்ம 432ன்னு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ லாக் அன்லாக் ஆகும், நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ நான் 432 செட் பண்ணிட்டேன். இப்போ லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ லாக் அன்லாக் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டூரிஸ்ட் பேக்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம், நம்பர்ஸுமே செட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.